அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே யாருங்க ஆனா இல்லை விரிச்சோடி போயிருக்கு. அதாவது இங்கிட்டு பின்னாடி நம்ம ஃபின்சிங் போட விட்டு எல்லாத்துக்கும் குஷி ஆகி போச்சு. இவன் வந்து உட்காந்துருக்காளா, காலையில் அவள் உட்காந்துருந்தா முட்டை போட்டு அதை எடுத்துச்சா என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம பின்னாடி நம்ம இது போட்டதுனால எல்லாம் காலையில் 7 மணி 7:30 மணிக்கெலாம் திறந்து விட்றாது, ஃப்ரீயாக போய் மேய்ங்கன்ட்டு. முருங்கை செடி நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஒரு ஹைட்டு வந்துருச்சு. அங்கிட்டு வச்சு முருங்கை செடி என்னாச்சுன்னு தெரியல. இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் இருக்குது. அதுங்க ரெண்டு இங்கானா அங்கே உட்காந்துருக்காங்க 2 பெக்கினும். அது பெருசு அழகாக எழுந்திரிச்சு வெளில வந்துடுதுங்க. சின்னது மட்டும் அதனால் தாவி வெளில வர முடில. கொஞ்சம் பெருசாகிட்டோம் ரெடி ஆகிரும். அதெல்லாம் ஜம்முன்ட்டு வெளியே தானே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அதனால் டக்கு 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 டக்குன்னு வந்துடும். உள்ளாரையே வச்சு அடைச்சி வச்சுருந்தா கூட இதாக இருக்கும், வந்துடும் பட்டு பட்டு பட்டுன்ட்டு. நீ ஏன் ரெடி பண்ணுற உள்ளார உட்காந்துக்கிட்டு? இது எப்போ வச்சோங்கிறதே நான் மறந்துட்டேன், நோட் பண்ணல. தானாக எப்போ குஞ்சு பொறிக்குதோ அப்போ தான் டைமு. நீ என்ன பண்ணுற? ஐயோ முட்டை போட்டேன். ஆக்சுவலி இது யாரோ ஒரு 2 பேர் முட்டை போடுறாங்க. இது ஒரு முட்டை, அது ஒரு முட்டை புதுசாக இருக்குது. சரி, அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம போகலாம். போயிட்டு இன்றைக்கும் மழை வரும்னு நினைக்கிறேன். அது சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. நேற்று நல்லா கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சிச்சு. இன்றைக்கும் எப்படி மழை வரும். மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிளகு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு, அப்படியே எடுக்கணும். கீழேருந்து எடுத்துகிட்டு வராங்க. முடிஞ்சிடும், இன்னைக்குள்ளார பார்த்து முடிக்கணும். இங்கே வச்ச முருங்கை செடியெலாம் என்ன பண்ணுது? கூலி வச்சுருக்கா இல்லை கொதறி எடுத்துருச்சான்னு தெரியலையே. இங்கே 2 முருங்கை செடி வச்சேன், என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து வாங்கிட்டு வந்து. ஓ மை காட், மரம் மட்டும்தான் இருக்குது, இலையுது இங்கே. ஆனால் இங்கிட்டு வச்சது எல்லா இடத்துலையும் குச்சி மட்டும்தான் இருக்குது, இலைக்கானா. ஏதாச்சும் வலை போட்டு வைக்கணும் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும். எல்லாத்தையும் இந்த இதுங்க அடிச்சு நவுத்திடுது. ஏதாச்சும் ஒரு வேலி போட்டு வைப்போம். எனக்கு அது இல்லைன்னாட்டி இது 2ல் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, ரெடி ஆகிக்கும். கூண்டு இருக்குது, கூண்டு போட்டு வச்சிடலாம். உள்ள போலியா? நீ ஏண்டி கேன்னு கத்திக்கிட்டே உட்காந்துருக்க? மழை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்தாலும் வந்துடும் நினைக்கிறேன். அப்படியே இருட்டிக்கிட்டு இருக்கு. லைட்டாக 1 2 தூத்த போடுது. அவரு வேற முட்டை போட்டாங்களா? கின்னி கோழி முட்டை போட்டிருக்கு. கின்னி கோழி முட்டையை அப்படியே வச்சுறது, அது எடுக்கிறதே இல்லை. இந்த முட்டையை மட்டும் எடுத்து இங்கே வச்சுட்டு அப்படி போய் இதுங்க 2 என்ன பண்ணுதுங்க? அத்தையே வந்துருச்சுடோய். எங்கே ஆளை காணா? 2 வாண்டுங்களையும் வா 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 வா, எல்லாம் உள்ள வாங்க. போய் கொடை தான் எடுத்துகிட்டு வரணும். இங்கே பெரிய வத்தை இருக்குது, சின்ன வத்தை 2 ஆனா வீட்டு சைடில் எதுவும் இருக்கா? சின்னது 2 ஆனா எங்கே போய் தொலைஞ்சி? ஏமியா இங்கிறாது. சரி, அப்படியே இறங்கும். கீழே இறங்கித்தான் பார்க்கணும். போட 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 போ, உள்ள 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 உள்ள. இங்கே 2 வாத்தியுமே காணா. எங்கே போச்சு? அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இங்கே தான். ஏய், என்ன பண்ணுறீங்க? வா 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 வா.
போகல. இவங்க 2 பேர்த்தையும் துரத்துறது ஒரு பெரிய வேலையாக போச்சு, பெரிய வேலைங்க. ஆக்சுவலாக மழை பெஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாத்துங்களை பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சா அதுங்களுக்கு ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மழை தான் ரொம்ப இதாக இருக்கும். கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா இவங்கள இதே மாதிரி ஏறி போயிடும். ஏற தெரில, நம்ம தான் பிடிச்சி விடணும். ஒரே நிமிஷம் பிடிச்சி விட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளார விட்டாச்சு. எல்லாம் வந்துட்டாங்களா? 1 2 கிரே கோழிக்கானா இந்த 2 சேவை வரல. அவங்க மட்டும் பிடிச்சி உள்ளார விட்டோம்னா வேலை முடிஞ்சு. இது எங்கே போச்சு இந்த கிரே கோழி? பொழுது நிற்கும் சேவை கூட தானே சுற்றிட்டு இருந்துச்சு. முதல்ல இவனுங்களை பிடிச்சி உள்ளார துரத்தணும். இவனுங்க 2 பேரும் எங்கே போனாங்க? உள்ள ஓட். குஞ்சுங்க எல்லாம் வந்துருச்சா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 குஞ்சு இருக்குது. கருப்பு கோழி வந்துருச்சு. இவன் வந்துட்டா. வெள்ளை கோழி அடையில் இருக்குது. இந்த கிரே கோழி மட்டும் எங்கே போச்சு? ஒருவேளை கிரே கோழி எதுவும் முட்டை விடுமோ? அதுவும் சுற்றி இடம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. யாரோ ஒருத்தங்க எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை விட்றாங்க. அதனால் ஒரு நாளைக்கு 2 முட்டை விழுகுது. ஆனால் யாருன்னு தான் தெரியல. எங்கே? ஏய் வாங்கடா பாடி. இவனுங்க 2 பேர்த்த உள்ளார துரத்தணும். இப்போ ஓடு உள்ளார. அங்கிட்டலாம் போக முடியாது. லவுண்டி போ. அங்கிட்டலாம் வாய்ப்பே இல்லை உனக்கு இனிமேல்ட்டு. வா வா வா. எங்கே மேலே ஏறி போயிட்டா? அப்புறம் இன்னொருத்தன் ஆல்ரெடி மேலே ஏறினா அவனிங்காண்ணா. மழை விட்டுக்குச்சு. ஆத்தி மழை விட்டது இவங்க எல்லாம் வெளில வந்தாச்சு. போ உள்ளார போ. சரி இருக்கட்டும். வாத்து உள்ளார தள்ளியாச்சுல்ல, பிரச்சனை இல்லை. மழை பெஞ்சாலும் இவங்க சர்றண்டு உள்ளார போயிடுவாங்க. இந்த வாத்தை பாருங்களேன், தண்ணி வச்சுருக்கோண்டு இந்நேரம் வரைக்கும் அந்த வாத்தை கூப்பிடுது. 2 வாத்தையும் கக்க பக்கன்ட்டு கூப்பிடுது தண்ணிக்கு. அதுக்குன்னா ஓடி வந்துடுச்சு. கிரே கோழி இப்போ எங்கே போச்சுன்னு தெரில. அதை எடுக்கலாம். அங்கேக்குள்ளே கேமரா கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு. இல்லாட்டி அந்த இது அழகாக எடுத்திருப்பேன். எவ்வளோ அழகாக கூப்பிடுச்சு தெரியுமா? லைட்டாக 4 தூத்தை தான் இருந்துச்சு. ஒரே வெக்கையாக இருக்குது. போ. மழை பெஞ்சா பெருசாக பெஞ்சிடணும். இந்த மாதிரி தூத்தை போட்டுட்டு போச்சுன்னா பெரிய தலைவலி. நல்லா வரும்னு நினைக்கிறேன் இந்த வாத்துங்க 2ம். ஆனை முன்னத்தில் அழகாக வரணும். இதில் கரெக்டாக ஒன்று சேவை ஒன்று விடையாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி தான் சொல்லி கொடுத்தாப்புல. பார்ப்போம். எல்லாமே வந்துருச்சு. இந்த கிரே கோழி தாங்க எங்கேயும் மிஸ்ஸிங்க. ஆளை காணா. எங்கே போயிட்டான்னு தெரியலையே. கிரே கலர் கோழி மட்டும் காணாம். இங்கேயே தான் இதுங்க கூட தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. எங்கே போச்சு? இங்கேயும் இல்லை, பின்னாடியும் இல்லை. பின்னாடி நான் ஒரு நேரம் போய் வாத்துங்களை துரத்திட்டு வந்தேனே. இங்கேயும் இல்லை. எங்கேயும் காணா. எங்கே போய் தொலைஞ்சி? வரும். எங்கேயாச்சும் போய் உக்காந்து இருந்துட்டு வரும். எங்கேயாச்சும் இருந்து வரும் பொறுமையாக. டைம் இருக்குது, நம்ம டைம் எடுத்து தேடும். ஒன்றும் அவசரம் இல்லை. இங்கே வந்து உட்காந்துருக்கா பார்த்தீங்களா? வந்து நல்லா பூனைக்கு வச்ச பால் சோறு சாப்பிட்டு போட்டு மஸ்துன்ட்டு உட்காந்துருக்கா. போடி ஓகேல. எல்லாத்தையும் அடைச்சாச்சு. நீ மட்டும்தான் பெண்டிங். ஓடு. ஐயோ, கேட்டு வேறு சாத்தியிருக்கே. போய் திறந்து விட்டுலாம். முன்னாடியே போய் மோடியே விழுந்தேன்.
உடனே அவங்க வீட்டுக்காருக்கு சிக்னல் கொடுத்துட்டா. வா, எங்கே போன, வா 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 வா. இன்னும் வரைக்கும் தேடி எங்கே போயிட்டா? ஏய் ஓ, எங்கே போச்சு? கண்ணுக்கே தெரிய மாட்டேன். தாபர் அங்கே இருக்கா. அட்டிங்க, வெளியே வரமாட்டாளே. அப்படியே கல்ல குறவி மாதிரி உட்காந்துருப்பா. எங்கே போச்சு? அல்லா, போய் தான் பிடிச்சிட்டு வரணும். வந்துடுச்சு 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 வந்துடுச்சு. வெளியே வந்துட்டா உதைய விட்டு. எங்கே போனான்? இத்தனை வந்தா இப்போ அதுக்குள்ளே எங்கே போனா? வா ஏறு. நல்லா மூஞ்சி செவந்துருக்கு. வந்துடும் அடுத்தது முட்டைக்கு. நீ இங்கேயே ஏறி, நான் அப்புறமேல கூட்டிகிட்டு போகிறேன். மழை வருதுன்ற அவசரமாக அடிச்சா மழை நின்றுட்டு அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு. மழை வந்தால் நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன், வர மாட்டேங்குதே.